கழக கூட்டத்தில் மக்கள் பலர் பலியான நிலையில் இதுவரை விஜய் உட்பட தவாக மூத்த நிர்வாகிகள் யாரும் மருத்துவமனைக்கு செல்லாதது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 12 மணி நேரம் தாண்டியும் தவாக நிர்வாகிகள் யாரும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூட பார்க்காதது விமர்சனங்களை சந்தித்துள்ளது. கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலை சிக்கி 39 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூரில் விஜய் பேசத் தொடங்கிய போதே பலரும் மயக்கமடைந்த நிலையில் அவர் பிரச்சாரத்தை முடித்து திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை திரும்பினார். விஜயின் இந்த செயல் கடும் விமர்சனங்களை சந்தித்தது. சென்னைக்கு சென்றபோது பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காத விஜய் சம்பவம் நடந்து 4 மணி நேரத்திற்கு பின் தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கலை பதிவிட்டார். இதயம் நொறுங்கி போய் இருக்கின்றேன். தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கின்றேன். கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களை இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்று பதிவிட்டிருந்தார். கண்டு கொள்ளாத தவாகினர் தலைவர்கள் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்று பலர் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்துவிட்டனர். ஆனால் தவாக நிர்வாகிகள் யாரும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூட பார்க்காதது விமர்சனங்களை சந்தித்துள்ளது. முன்னதாக கரூரில் தவாக கூட்டத்தில் மக்கள் பலியான சம்பவம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அளித்துள்ள பேட்டியில் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மனசு பாரமாக இருக்கிறது. பெத்தவர்கள் செய்த தவறுக்கு குழந்தைகள் கூட பலியாகியுள்ளனர். அரசியல் என்னவென்று தெரியாமல் இவர்கள் கூட்டிய கூட்டம் அரசியல் அறிவற்ற கூட்டம்தான் இதற்கு காரணம். மதுரை மாநாடு, திருச்சி மாநாட்டில் இருந்து கத்திக்கொண்டு இருந்தேன். ஏதாவது நடக்கும் என்று எச்சரித்தேன். விஜய்க்கு கூட்டம் சேர்கிறது, 20% வாங்குவார்கள், 30% வாங்குவார் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் கூட்டத்தை முதலில் கட்டுப்படுத்துங்கள் என்று கூறினேன். வேலுசாமிபுரத்தில் இருந்து அசம்பாவிதம் நடந்த இடத்திற்கு வந்துள்ளேன். இங்கே மக்கள் உதவி வேண்டி நிற்கும் இடத்தில் தவாக தொண்டர்களே இல்லை. முழுக்க முழுக்க திமுக அதிமுக தொண்டர்கள்தான் இருக்கிறார்கள். மனித சங்கிலி போட்டு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே தவாக தொண்டர்களே இல்லை. செல்ஃபி எடுக்க வந்தவர்கள் செல்ஃபி எடுத்துவிட்டு போய்விட்டார்கள். ஒரு கூட்டத்திற்கு 2 மணி நேரம் காத்திருக்க சொல்லலாம், 5-6 மணி நேரம் காத்திருக்க சொல்வது என்ன நியாயம்? மக்கள் தனக்கு பின்னாடி வருவதை, தன்னை சார்ந்து இருப்பதை, பின்னாடி ஏக்கமாக வருவதை இவர் விரும்புகிறார். விஜய் இதை ரசிக்கிறார். கூட்டம் கலைந்துவிடும், எல்லாரும் இருக்க வேண்டும் என்பதற்காக இழுத்து கொண்டே செல்கிறார். அவரின் தவறுதான் இது. ஒரு உயிர் போய்விடுமே என்று கூட யோசிக்காமல் இவர்கள் செயல்படுகிறார்கள். இவர்கள் வராமல் இருந்தால் எப்பா மரத்து மேலே ஏற வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை கூட கேட்காமல் இவர்கள் கூட்டம் கூட்டுகிறார்கள். மாவட்டமாக சனிக்கிழமை கூட்டம் கூட்டுவேன், தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன், வெயிலில் நிற்க வைப்பேன் என்று செய்வது என்ன அரசியல்? மக்கள் இவருக்கு நல்ல பாடம் கொடுப்பார்கள். எடப்பாடி இதே இடத்தில் கூட்டம் கூட்டினார், ஆனால் அங்கே இப்படி எதுவும் நடக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.